வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜிம் தலைப்புச் செய்திகளை காணலாம். தமிழக அமைச்சரவை கூட்டம், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் ஆலோசனை. சுதந்திர தினம் தொடர் விடுமுறையை ஒட்டி சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும், போக்குவரத்து துறை அறிவிப்பு. 78வது சுதந்திர தின விழா, முதலமைச்சர் இல்லத்தில் இருந்து தலைமைச் செயலகம் வரையுள்ள வழித்தடங்களில் ட்ரோன்கள் பறக்க தடை. சுதந்திர தின அணிவகுப்பு ஒத்திகை, சென்னையில் இன்று போக்குவரத்து மாற்றம். சென்னை சேத்துப்பட்டில் ரவுடியை சுட்டு பிடித்த போலீசார், போலீஸ் பிடியிலிருந்து தப்ப முயன்றதாக தகவல். வினேஷ் போகத் மேல்முறையீட்டு வழக்கு இன்று இரவு 9:30 மணிக்கு தீர்ப்பு. சிரியாவில் மிதமான நிலநடுக்கம், ரிக்டர் அளவில் 5.5 பதிவு. இனி விரிவான செய்திகளை காணலாம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் இன்று தமிழக அமைச்சரவை கூட்டம் நடைபெற உள்ளது. இன்று காலை 11 மணிக்கு தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் தமிழக அமைச்சரவை கூட்டம் நடைபெற உள்ளது. இதில் முதலமைச்சரின் வெளிநாட்டு பயணத்திற்கு ஒப்புதல் அளிக்கப்படுகிறது. மேலும் தமிழகத்தில் புதிதாக தொடங்கப்பட உள்ள வளர்ச்சி திட்டங்கள், தற்போது நடைபெற்று வரும் பணிகளை வேகப்படுத்துவது உள்ளிட்டவை குறித்து விவாதிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் இந்த கூட்டத்தில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்கப்படுமா என்பது குறித்து இன்று முடிவுகள் எடுக்கப்படுவதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுதந்திர தின விடுமுறை உள்ளிட்ட தொடர் விடுமுறையை ஒட்டி சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில், நாளை மறுநாள் சுதந்திர தினம் மற்றும் தொடர் விடுமுறையை ஒட்டி சென்னை கிளாம்பாக்கத்திலிருந்து திருவண்ணாமலை, திருச்சி, கும்பகோணம் உள்ளிட்ட இடங்களுக்கு நாளை 470 பேருந்துகளும், வரும் 16ஆம் தேதி மற்றும் 17ஆம் தேதி 365 பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. சென்னை கோயம்பேட்டிலிருந்து திருவண்ணாமலை, நாகை, வேளாங்கண்ணி உள்ளிட்ட இடங்களுக்கு நாளை 70 பேருந்துகளும், வரும் 16ஆம் தேதி மற்றும் 17ஆம் தேதி 65 பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் மாதவரத்திலிருந்து 20 சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்படுகிறது. ஞாயிறு அன்று சொந்த ஊர்களில் இருந்து சென்னை மற்றும் பெங்களூரு திரும்ப வசதியாக பயணிகளின் தேவைக்கேற்ப அனைத்து இடங்களில் இருந்தும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வினேஷ் போகத் மேல்முறையீட்டு மனு வழக்கில் இன்று இரவு 9:30 மணிக்கு தீர்ப்பு வழங்கப்படுகிறது. பாரிஸ் ஒலிம்பிக் மல்யுத்தத்தில் பெண்களுக்கான 50 கிலோ எடை பிரிவில் இறுதிப் போட்டிக்கு முன்னேறிய இந்திய வீராங்கனை வினேஷ் போகத் தகுதி நீக்கம் செய்யப்பட்டார். 100 கிராம் எடை கூடுதலாக இருந்ததால் அவரது பதக்கம் பறிக்கப்பட்டது. இந்நிலையில் தனக்கு வெள்ளிப் பதக்கம் வழங்க வேண்டும் என்று சர்வதேச விளையாட்டு நடுவர் நீதிமன்றத்தில் வினேஷ் போகத் அப்பீல் செய்தார். அவர் தொடர்ந்துள்ள மனு விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதையடுத்து வினேஷ் போகத் மேல்முறையீட்டு மனு வழக்கில் இன்று இரவு 9:30 மணிக்கு தீர்ப்பு வழங்கப்படுகிறது. சிரியாவில் ஏற்பட்ட நிலநடுக்கமானது ரிக்டர் அளவில் 5.5 பதிவாகியுள்ளது. சிரியாவின் மத்திய நகரமான ஹமாவில் இருந்து கிழக்கே 28 கிலோமீட்டர் தொலைவில் மிதமான நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலநடுக்கமானது ரிக்டர் அளவில் 5.5ஆகவும் 3.9 கிலோமீட்டர் ஆழத்திலும் ஏற்பட்டதாக சிரியா தேசிய நிலநடுக்க மையம் தெரிவித்துள்ளது. சிரியாவின் பல மாகாணங்களில் உணரப்பட்ட இந்த நிலநடுக்கம் உள்ளூர் நேரப்படி இரவு 11:56 மணியளவில் ஏற்பட்டது. முன்னதாக இந்த நிலநடுக்கத்திற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பு 3.7 ரிக்டர் அளவில் லேசான நில அதிர்வு ஏற்பட்டது. திருவண்ணாமலை அருகே விசிக தலைவர் தொல் திருமாவளவன் பிறந்த நாளையொட்டி அரசு பள்ளி மாணவர்களுக்கு கல்வி உபகரண பொருட்கள் வழங்கப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த கீழ்வெள்ளியூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு கல்வி உபகரண பொருட்கள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் மேற்கு ஒன்றிய செயலாளர் தசரதன் தலைமையில் பள்ளி மாணவர்களுக்கு கல்வி உபகரண பொருட்கள் வழங்கப்பட்டது. இந்த விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்ட விசிக மண்டல துணை செயலாளர் மேத்ரா ரமேஷ் மாணவர்களுக்கு பேனா, பென்சில், நோட்டு புத்தகங்கள் வழங்கியதோடு இனிப்புகளை வழங்கி பேசியுள்ளார். இதில் தொகுதி துணை செயலாளர் வீரமுத்து, பஞ்சமி, நில மீட்பு குழு மாவட்ட அமைப்பாளர் விநாயகம் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். குடியாத்தம் அருகே செல்போன் பழுது பார்க்கும் போது திடீரென பேட்டரி வெடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் புதிய பேருந்து நிலையம் அருகில் விநாயகம் என்பவர் செல்போன் பழுது பார்க்கும் கடை நடத்தி வருகிறார். இந்த நிலையில் அவர் செல்போனை பழுது பார்த்த போது எதிர்பாராத விதமாக செல்போன் பேட்டரி திடீரென வெடித்ததில் புகை வெளியானது. இதனையடுத்து துரிதமாக செயல்பட்ட கடையின் உரிமையாளர் எரிந்து கொண்டிருந்த செல்போன் மீது தண்ணீர் ஊற்றி அணைத்தார். இந்த காட்சி கடையில் இருந்த சிசிடிவியில் பதிவானது குறிப்பிடத்தக்கது. இந்த சம்பவத்தால் கடையில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது.
செஞ்சியில் நடைபெற்ற போதை தடுப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் அரசு பள்ளி மாணவர்கள் உறுதிமொழி ஏற்றனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி ராஜா தேசிங்க அரசினர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் போதை தடுப்பு விழிப்புணர்வு மற்றும் உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி காவல் ஆய்வாளர் பார்த்தசாரதி தலைமையில் நடைபெற்றது. அப்பொழுது பள்ளி மாணவர்களுக்கு போதை தடுப்பு குறித்தும் போதைப் பொருட்களால் ஏற்படும் உடல்நலக் குறைவு மற்றும் சமூக பாதிப்பு குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு போதை தடுப்பு உறுதிமொழியும் எடுத்துக் கொள்ளப்பட்டது. நல்வாழ்விற்கும் நான் அர்ப்பணிப்புடன் பங்காற்றுவேன் என்று உளமாற உறுதி கூறுகிறேன். இந்நிகழ்ச்சியில் காவல் உதவி ஆய்வாளர் தமிழ்மணி, சிறப்பு உதவி ஆய்வாளர் குமரேசன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கடலூர் அருகே அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் 4 மாதங்களாக முழுமையான வேலை வழங்காமல் கிராமப்புற ஏழைகளை துயரத்தில் தள்ளுவதை கைவிட வேண்டும், வேலை அட்டை பெற்றுள்ள அனைவருக்கும் முழுமையாக வேலை வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாய தொழிலாளர் சங்கத்தினர் கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை அருகே அணையிலிருந்து வெள்ள நீர் வெளியேறி வருவதால் ஆற்றின் கரையோர மக்களுக்கு வானிலை ஆய்வு மையம் முதற்கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கத்தில் உள்ள மிருகண்ட நதி அணையின் நீர்மட்டம் தற்போது வினாடிக்கு 255 கனஅடியாக உயர்ந்து வருவதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக உபரி நீரை வெளியேற்றி வருகின்றனர். இதனால் ஆற்றின் கரையோரத்தில் உள்ள காந்தபாளையம், சிறுவள்ளூர், எலத்தூர் உள்ளிட்ட பகுதியில் வசித்து வருபவர்கள் உடனடியாக வெளியேறும்படி வானிலை ஆய்வு மையம் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நாகை அருகே மாபெரும் ஒருநாள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் பொதுமக்கள் பலர் ஈடுபட்டனர். நாகை மாவட்டம் தலைஞாயிறு ஒன்றியம் துளசாபுரம் ஊராட்சியில் சாக்கை முனீஸ்வரன் கோவிலின் பின்புறம் மாபெரும் அடையாள உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. இதில் தனிநபர் ஒருவருக்காக 100 நாள் வேலை திட்டத்தின் கீழ் மக்களுடைய வரி பணம் 7.5 லட்சம் ரூபாய் செலவில் ஊராட்சி பாலம் அமைத்து தருவதை கண்டித்தும் அந்த பாலத்தை முனீஸ்வரன் கோவிலுக்கு முன்பாக விவசாயிகள் பயன்பெறும் வகையில் அமைத்து தர வேண்டியும் மாபெரும் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் ஊர் பொதுமக்கள் பலர் ஈடுபட்டனர். தலைஞாயிறு ஒன்றியம் வேதாரண்யம் தொகுதி துளசாபுரம் ஊராட்சிக்கு நிர்வாகத்தை கண்டித்து நடைபெறுகிற தொடர் அடையாள உண்ணாவிரத போராட்டம். இங்கே எந்த பணியும் ஊராட்சியால் முறையாக செயல்படவில்லை. ஆகவே அதை கண்டித்து தான் இது ஒரு நாள் அடையாள உண்ணாவிரதமாக போராடி கொண்டிருக்கிறோம். பல்லாவரத்தில் அரசு பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவியர்களுக்கு விருது வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சென்னை அடுத்த பல்லாவரம் தனியார் திருமண மண்டபத்தில் கற்பி அறக்கட்டளையின் சார்பில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி கல்லூரியில் பயிலும் மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 2023-24 ஆண்டு கல்வியாண்டில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு விருது வழங்கும் நிகழ்ச்சி கற்பி அறக்கட்டளை நிர்வாக அறங்காவலர் கருணாகரன் தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பள்ளி கல்வித்துறையின் அரசு செயலாளர் மதுமதி பங்கேற்று சிறப்புரை ஆற்றிய பின்னர் மாணவ மாணவியர்களுக்கு கல்வி உதவித்தொகை மற்றும் விருதுகள் வழங்கினார். மேலும் இதில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்கள், ஆசிரியர் பெருமக்கள், மாணவ செல்வங்கள், பெற்றோர்கள் என பலர் கலந்து கொண்டனர். சென்னை பல்கலைக்கழகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. சென்னை பல்கலைக்கழகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் காவல்துறை சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதில் கல்லூரி மாணவ மாணவியர்கள் போதைப் பொருட்கள் ஒழிப்பு குறித்த உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து மதுரையில் காமராஜர் பல்கலைக்கழக கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்வில் தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை அமைச்சர் முனைவர் பழனிவேல் தியாகராஜன், வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் பி. மூர்த்தி, மாநகராட்சி மேயர் இந்திராணி பொன்வசந்த் உள்ளிட்ட பலர் காணொலி காட்சி வாயிலாக பங்கேற்றனர். தொடர்ந்து மாணவ மாணவிகள் பங்கேற்ற விழிப்புணர்வு பேரணியை அமைச்சர்கள் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். விருத்தாச்சலத்தில் உள்ள டாஸ்மாக் கடையில் மது பாட்டில் வாங்கிவிட்டு கள்ள நோட்டு கொடுத்தவரை ஊழியர்கள் பிடித்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் ரயில் நிலையம் அருகே டாஸ்மாக் கடை இயங்கி வருகிறது. இங்கு வந்த முதியவர் ஒருவர் 500 ரூபாய் நோட்டுகள் 4 கொடுத்து மது பாட்டில்கள் வாங்கியுள்ளார். ஆனால் அவரது நடவடிக்கை மற்றும் ரூபாய் நோட்டுகள் வித்தியாசமாக இருந்ததை கண்ட ஊழியர்கள் அவரை பிடித்து வைத்துக் கொண்டு விருத்தாச்சலம் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். அங்கு விரைந்து வந்த காவல்துறையினர் அவரை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று தீவிரமாக விசாரித்து வந்துள்ளனர். கள்ள நோட்டு கும்பலுடன் அவருக்கு தொடர்பு உள்ளதா என்ற கோணத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
கள்ளக்குறிச்சி அருகே அறுவடைக்கு தயாரான 2 ஏக்கர் நெற்பயிர் தண்ணீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளதால் உரிய இழப்பீடு வழங்க கோரி அரசுக்கு விவசாயி கோரிக்கை விடுத்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் மாடூர் அருகே உள்ள கிராமத்தை சேர்ந்த விவசாயி இளையாப்பிள்ளை என்பவர் தனது விவசாய நிலத்தில் 2 ஏக்கர் நெல் பயிர் மற்றும் 2 ஏக்கர் மக்காச்சோளம் பயிரிட்டு இருந்தார். பயிர்கள் அறுவடைக்கு தயாரான நிலையில் அப்பகுதியில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக நெற்பயிர் முழுவதும் தண்ணீரில் மூழ்கி சேதமடைந்தது. இதைத் தொடர்ந்து நீரில் மூழ்கி பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு அரசு சார்பில் உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். நடிகர் விஜய் நடிப்பில் தயாராகியுள்ள கோட் திரைப்படம் வெளியீட்டையொட்டி தளபதி விஜய் மக்கள் இயக்கம் சார்பில் ஆட்டோக்களில் படம் வெளியீடு ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டது. சென்னை அடுத்த ராயபுரம் கிழக்கு மாதா கோயில் தெருவில் உள்ள ஆட்டோ கேஸ் பங்கில் தளபதி விஜய் மக்கள் இயக்கம் சார்பில் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த், வடசென்னை கிழக்கு மாவட்ட இளைஞரணி உள்ளிட்ட பல நிர்வாகிகள் சார்பில் நடிகர் விஜய் நடித்த கோட் திரைப்படம் வெளியீட்டை ஒட்டி 100 ஆட்டோக்களுக்கு கோட் திரைப்படம் ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டு ஆட்டோக்களுக்கு எரிவாயு கேஸ் இலவசமாக வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக வடசென்னை தெற்கு மாவட்ட தலைவர் கட்பீஸ், விஜய் மற்றும் வடசென்னை தெற்கு மாவட்ட தொண்டரணி தலைவர் ஜெகன் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரத்தில் அம்மன் கோவில் ஆடி திருவிழா நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே கொல்லாபுரி அம்மன் கோவில் உள்ளது. இந்த கோவிலில் ஆடி திருவிழா கடந்த வாரம் சிறப்பு அபிஷேகம், பூஜைகள் செய்யப்பட்டு வெகு விமரிசையாக தொடங்கியது. விழாவின் இறுதி நாளாக ஏராளமான பக்தர்கள் மாலை அணிவித்து விரதம் இருந்து தீச்சொட்டி ஏந்தி அழகு குத்தியும் மினி சரக்கு வாகனம் மற்றும் வேன் போன்றவற்றை வீதிகளில் இழுத்துச் சென்று நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபட்டனர். இதையடுத்து உற்சவர் சிலையம்மனை வண்ண பூக்களால் அலங்கரிக்கப்பட்டு தீபாரதனை காண்பித்து வீதியில் உலா வந்தனர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். திருப்பத்தூரில் மாவட்ட மருந்து ஆய்வாளர் சபரிநாதன் தலைமையில் போதைப் பொருட்கள் ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் மருந்து வணிகர்கள் சங்கம் சார்பில் போதைப்பொருள் ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணி மற்றும் உறுதியேற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட மருந்து ஆய்வாளர் சபரிநாதன் தலைமையில் ஏராளமான மருந்து கடை உரிமையாளர்கள் மற்றும் ஊழியர்கள் போதைப்பொருள் ஒழிப்பு குறித்த உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து மருந்து ஆய்வாளர் சபரிநாதன் போதைப்பொருள் ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணியை துவக்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து போதைப்பொருள் ஒழிப்பு குறித்து விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கைகளில் ஏந்தியவாறு மருந்து கடை உரிமையாளர்கள் பேரணியில் பங்கேற்றனர். மேலும் இதில் 150க்கும் மேற்பட்ட மருந்து கடை உரிமையாளர்கள் கலந்து கொண்டனர். புளியந்தோப்பில் பாழடைந்த கட்டிடத்திற்குள் இளைஞர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை புளியந்தோப்பு பகுதியை சேர்ந்தவர் சிராஜ் என்பவர். இவருக்கு திருமணம் முடிந்து 2 குழந்தைகள் உள்ள நிலையில் அடிக்கடி போதையில் மற்றவர்களிடம் தகராறு செய்து வந்ததாக தெரிகிறது. மேலும் போதையில் தனக்கு தானே பிளேடால் அறுத்துக் கொள்பவர் என்றும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் புளியந்தோப்பு ஸ்டீபன் சன் சாலையில் உள்ள பாழடைந்த கட்டிடத்திற்குள் கழுத்து அறுத்து கொலை செய்யப்பட்டு கிடந்தார். இந்த கொலை தொடர்பாக இருவரை கைது செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவள்ளூர் அருகே திருவிழாவில் தீக்குழி இறங்கிய சிறுவன் நெருப்பில் தவறி விழுந்து படுகாயம் அடைந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் ஏலாவூர் ஊராட்சியில் சக்தி மாரியம்மன் திருக்கோவில் உள்ளது. இக்கோவில் கடந்த ஆண்டு கட்டப்பட்டு கும்பாபிஷேக நிகழ்வுகள் வெகு விமரிசையாக நடைபெற்றது. கடந்த 11 நாட்களாக பக்தர்கள் காப்பு கட்டி விசேஷ பூஜைகள் நடைபெற்றது. இந்நிலையில் காப்பு கட்டி விரதமிருந்த பக்தர்கள் தீக்குழியில் இறங்கினார்கள். அப்பொழுது மோனிஷ் என்ற 7 வயது சிறுவன் நிலை தடுமாறி தீக்குழியில் தவறி விழுந்தான். அப்போது அருகில் இருந்தவர்கள் அவரை மீட்டு சென்னை தனியார் மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதித்தனர். மேலும் இதுகுறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வாழப்பாடியில் போதைப் பொருள் தடுப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. சேலம் மாவட்டம் வாழப்பாடி ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் போதைப் பொருள் தடுப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியை பள்ளி தலைமை ஆசிரியர் தலைமையில் வட்டாட்சியர் ஜெயந்தி முன்னிலையில் போதைப் பொருள் தடுப்பு குறித்த பதாகைகளை பள்ளி மாணவர்கள் கைகளில் ஏந்தி ஊர்வலமாக சென்றனர். இதில் பேரூராட்சி செயல் அலுவலர் கணேசன், அனைத்து மகளிர் காவல் நிலைய காவல் ஆய்வாளர் சம்பூரணம் உள்ளிட்ட பலர் மாணவர்களிடையே போதைப் பொருள் பற்றியும் இதனால் ஏற்படும் தீமைகள் குறித்தும் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். சிவகங்கையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட நரிக்குறவர்களுக்கும் காவலர்களுக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. சிவகங்கை அருகே பையூர் பழமலை பகுதியில் நரிக்குறவர் குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இவர்களுக்கு தமிழக அரசு வீட்டுமனை பட்டா கொடுத்து தொகுப்பு வீடு கட்டி கொடுத்து தலா 3 சென்ட் இடத்திற்கு பட்டாவும் வழங்கியுள்ளனர். இந்நிலையில் புறவழிச்சாலை அமைப்பதற்காக 9 தொகுப்பு வீடுகளை இடித்துள்ளனர். இதனுடன் அவர்கள் வழிபட்டு வந்த கோவில்களும் இடிக்கப்பட்டுள்ளது. நஷ்ட ஈடு வழங்காமல் வீடுகளை இடித்ததால் வட்டாட்சியரிடம் முறையிட்டனர். இதைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு உரிய நஷ்ட ஈடு கொடுக்கவும் இலவசமாக 3 சென்ட் பட்டா வழங்கும்
திரும்பவும் வீடு கட்டித்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் அங்கிருந்து மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளிக்க வந்தபோது காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் நரிக்குறவர்களுக்கும் காவலர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. திருவண்ணாமலை பச்சையம்மன் திருக்கோவிலில் ஆடி திங்கள் வழிபாடு வெகு விமரிசையாக நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் காம்பட்டு கிராமத்தில் பச்சையம்மன் ஆலயம் உள்ளது. ஆடி திங்களையொட்டி அலங்காரங்கள் செய்யப்பட்டு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பொங்கல் வைத்து சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் கும்பாபிஷேகத்தையொட்டி ஆலய திருப்பணி நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. திருமயம் ஊராட்சி தலைவருக்கு தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்ட பணியை பாராட்டி விருது வழங்கப்பட்டது. இந்திய அரசியல் அமைப்பு சங்கம் சார்பில் புதுடெல்லியில் நடந்த விழாவில் திருமயம் ஊராட்சி தலைவர் சிக்கந்தரின் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்ட பணியை பாராட்டி சிறப்பு விருதினை மத்திய பஞ்சாயத்து ராஜ் துறை அமைச்சர் சிங் பாக்கில் வழங்கினார். விருது பெற்ற ஊராட்சி தலைவர் சிக்கந்தர் டெல்லியில் இருந்து சொந்த ஊருக்கு திரும்பிய போது கிராம மக்கள் பேண்ட் வாத்தியம் முழங்க பட்டாசு வெடித்து மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். சோழிங்கநல்லூரில் சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் தலைமையில் சிறுவர் விளையாட்டு பூங்கா மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கப்பட்டது. சென்னை அடுத்த சோழிங்கநல்லூரில் பெருநகர மாநகராட்சி மண்டலம் 15 199வது வார்டில் பூங்கா மற்றும் சிறுவர் விளையாட்டு திடல் மக்கள் பயன்பாட்டுக்கு திறந்து வைக்கப்பட்டது. இதில் மாமன்ற உறுப்பினர் சங்கர் நிதியில் பூங்கா மற்றும் சிறுவர் விளையாட்டு திடல் அமைக்கும் பணியை 9,99,000 மதிப்பீட்டில் துவங்கி முடிந்தது. இந்நிலையில் சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் தலைமையில் சிறுவர் விளையாட்டு பூங்கா மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கப்பட்டது. மீண்டும் ஜிம் தலைப்புச் செய்திகள். தமிழக அமைச்சரவை கூட்டம், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் ஆலோசனை. சுதந்திர தினம் தொடர் விடுமுறையை ஒட்டி சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும், போக்குவரத்து துறை அறிவிப்பு. 78வது சுதந்திர தின விழா, முதலமைச்சர் இல்லத்தில் இருந்து தலைமைச் செயலகம் வரையுள்ள வழித்தடங்களில் ட்ரோன்கள் பறக்க தடை. சுதந்திர தின அணிவகுப்பு ஒத்திகை, சென்னையில் இன்று போக்குவரத்து மாற்றம். சென்னை சேத்துப்பட்டில் ரவுடியை சுட்டு பிடித்த போலீசார், போலீஸ் பிடியிலிருந்து தப்ப முயன்றதாக தகவல். வினேஷ் போகத் மேல்முறையீட்டு வழக்கு இன்று இரவு 9:30 மணிக்கு தீர்ப்பு. சிரியாவில் மிதமான நிலநடுக்கம், ரிக்டர் அளவில் 5.5 பதிவு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் live.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.